தன்னோட பெயரை விளம்பரப்படுத்த முடியாத போதும் டாஸ்மாக் வழக்கு, கிட்னி திருட்டு முறைகேடு வழக்கு, கள்ளச்சாராய வழக்கு, அண்ணாநகர் சிறுமி பாலியல் வழக்கு, இப்போ கரூர் கூட்டு நெரிசல் வழக்குன்னு தன்னையும் தன் ஆட்சியையும் காப்பாத்திக்க உச்சநீதிமன்றத்துல பல கோடிகளை செலவு பண்ணி மூத்த வழக்கறிஞர்களை வச்சு வாதாடுற ஸ்டாலின் அரசு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வாங்கி தர்றதுல எவ்வளவு மெத்தனமா இருக்குன்றத நான் பின்னாடி சொல்ல போற வழக்குகளே சாட்சியா இருக்கும். கடந்த 2012 சென்னை சேலையூர்ல தனியார் பள்ளி பேருந்துல இருந்த ஓட்டை வழியா 2ஆம் வகுப்பு மாணவி கீழே விழுந்து பலியான வழக்குல பள்ளி தாளாளர் உட்பட 8 பேரை கைது செஞ்சது அதிமுக அரசு. குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை வாங்கி கொடுக்க ஆதாரங்களை திரட்டி வந்த நிலையில் ஆட்சி மாற்றத்துக்கு பின்னாடி அரசின் மெத்தன போக்கால போதிய ஆதாரம் இல்லாம 2023 8 பேரும் விடுவிக்கப்பட்டாங்க. அடுத்து 2013 சென்னையில கூலிப்படையால கொலை செய்யப்பட்ட மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கு போயிருந்த அதிமுக அரசு 10 பேரை கைது பண்ணி நீதிமன்றத்துல விசாரணை நடந்ததுல 7 பேருக்கு மரண தண்டனையும் 2 பேருக்கு ஆயுள் தண்டனையும் வாங்கி கொடுத்துச்சு. உயர்நீதிமன்ற மேல்முறையீட்டுல திமுக அரசு போதிய ஆதாரங்களை சமர்ப்பிக்காததால கடந்த 2024 9 பேரையும் விடுவிச்சது உயர்நீதிமன்றம். அடுத்ததா கடந்த 2017 ஆண்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே உழுக்கின சிறுமி ஹாசினி கொலை வழக்குலையும் குற்றவாளி தஷ்வந்துக்கு விசாரணை நீதிமன்றம், உயர்நீதிமன்றம்னு எல்லா இடத்துலயும் போதிய ஆதாரங்களை சமர்ப்பிச்சு கொடூர கொலையாளிக்கு தூக்கு தண்டனை பெற்றுக் கொடுத்தது அதிமுக அரசு. ஆனா உச்ச நீதிமன்றத்துல திமுக அரசு முறையான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதால இப்போ தஷ்வந்த் விடுதலையாகி இருக்கான். இந்த வழக்குகள் எல்லாம் அரசின் நிர்வாக தோல்வியின் வெளிப்பாடுன்னு சொல்றாங்க சட்ட நிபுணர்கள். ஸ்டாலின் ஆட்சிகளை காவல்துறை மேல மக்கள் நம்பிக்கை இழந்திருக்காங்க. ஜனநாயகத்தையும் நீதியையும் பேணி பாதுகாக்க வேண்டிய காவல்துறை ஸ்டாலின் அரசின் புகழ் காக்கிற பிரச்சார இயந்திரமா மாறி இருக்கு. அரசின் நிர்வாக தோல்விகள் மீண்டும் மீண்டும் நீதிமன்றங்கள்ல வெளிப்படுகிற நிலையில சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்குன்னு விளம்பரப்படுத்த வேண்டிய நிலைக்கு ஸ்டாலின் அரசு தள்ளப்பட்டிருக்கிறது பரிதாபத்திற்குரிய விஷயமாகவே பார்க்கப்படுது. கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் நடக்கிற குற்றங்களும் அதை கையாள்றதுல அரசுக்கு ஏற்படுற பிழைகளும் தொடரும் நிலையில எந்த அதிகாரியும் அதுக்கு பொறுப்பேற்காதது இன்னும் நிர்வாக சீரழிவுக்கு வழிவகுக்கிறதா சொல்றாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லோருக்கும் எல்லாம்னு விளம்பரப்படுத்துற திமுக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நீதியை வாங்கி கொடுக்க திராணி இல்லாத அரசா இருக்கிறதுக்கு பாதிக்கப்பட்டவர்களின் கண்ணீரே சாட்சி.